காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்கு? ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ் வந்து சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கண்ணிமைக்காமல் ஃபுல்லாக படத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா படம் வந்து பிரம்மாண்டமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினலாக வந்து காமிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி வரும், அதுமாதிரி நிறைய அனிமல்ஸ் வரும், அந்த காடுகளில் காமிக்கப்பட்ட விஷுவல்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பிக்சரைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா படத்தில் ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து மாயமாவார். அந்த இடத்துல இருந்து அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து எங்கள் அப்பா இங்கே தானே மாயமானார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதைகளுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ புராண கதைகளை பார்த்தீங்கன்னா அது கதையில சிம்பிளாக சொல்ல போனால் ராஜாக்கள் கூட்டம் இருக்குது, அது மாதிரி நம்ம காந்தாரா இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய அது ஹீரோ கூட்டம் இருக்குது, அது மாதிரி தீய சக்திகள் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்குது. காந்தாராங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தோட்டம் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு கடவுள் சக்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காந்தார சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மிளகு, மஞ்சள், நிறைய மூலிகைகள், வாசனை திரவியம் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ ஹீரோவில் உள்ள அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா காந்தாரா இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து இந்த ராஜாக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துக்குள்ள போய் அந்த ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு, மஞ்சள், வாசனை திரவியம் இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இருக்கிறவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சரின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க ட்ரேடிங் அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காந்தாராங்கிற இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த இடத்துல வந்து யாராவது கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து சாமி வந்து அவங்களை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து கெட்ட எண்ணத்தோடு அவர் வருவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காந்தாரா தெய்வம் வந்து அவங்களை அழிச்சிரும். ஸோ அவரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா ஜெயராம் இருக்கார். அவருக்கு ஒரு பையன் இருக்கார். அந்த மாதிரி ஒரு மன்னர் கூட்டம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர தோட்டம் காந்தாராவில் உள்ள அந்த ஈஸ்வர தோட்டத்தை வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த தீய சக்தி அதே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஒரு இடத்துக்குள்ள தீய சக்தி இருக்காங்க. தீய சக்தி வந்து நினைக்கிறாங்க, தீய சக்தி வந்து அந்த கடவுள் சக்தி வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மன்னர்கள் கூட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர தோட்டத்து மேலே வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மன்னர்கள் கூட்டமும் அந்த தீய சக்தி கூட்டமும் சேர்ந்து இந்த காந்தாராவில் உள்ள அந்த ஈஸ்வர தோட்டத்தை வந்து அவங்க வந்து கைப்பற்றணும், அந்த கடவுள் சக்தியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயினான ஒரு அம்பிஷனாக இருக்குது. இதுக்கு ஹீரோ இருக்கக்கூடிய அந்த காந்தாரா டீம் வந்து ஹீரோக்கு வந்து காந்தாரான அந்த கடவுள் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபைனலாக வந்து அந்த கடவுள் சக்தியை வச்சு எப்படி வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு சுருக்கமான ஒரு கதையை வந்து சொல்லலாம். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டப்பட்ட விஷுவல்ஸ் வந்து வேற லெவல் விஷுவல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புலி பார்த்தீங்கன்னா அப்படி காமிப்பாங்க. அந்த புலி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாகவே வந்து ஒரு புலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஒரு குரங்கு கூட்டம்லாம் வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்திருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சொல்லி ஆகணும், பயங்கரமாக ஃபைட் வச்சிருக்காங்க. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு போரே அடிக்காது, அந்தளவு ரொம்ப சுவாரஸ்யமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், அவங்க போட்ட ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த படத்தில் டாப் டு பாட்டம் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோ ரிஷப் ஷெட்டி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காரு, வாட்ட சட்டமாக இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் சாமி வந்து ஆடக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சாமி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி அந்த காட்டு வயசில் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாமி வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுமாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழகுன்னு அழகு பேரழகுன்னு சொல்லலாம். அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்தளவு அழகாக இருக்காங்க. ஆனால் அழகு எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகு ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த படம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து அழகு ஆபத்துங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ருக்மணியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சூப்பராக டாப் டு பாட்டம் எல்லாமே இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ படத்தோட லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். தேங்க்யூ.